Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். June 2023 question paperல உள்ள ஒரு numerical problem எப்படி solve பண்றது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். Question number 26 3 markல இந்த மாதிரி ஒரு problem கொடுத்திருக்காங்க. Problem என்னன்னா find the ratio of intensities of light with wavelengths 500 nanometer and 300 nanometer which undergo Rayleigh scattering அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம், ரோமன் லெட்டர் 4ல் கொஸ்டின் நம்பர் 10. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 வேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 500 நேனோமீட்டர் அண்ட் 300 நேனோமீட்டர் அப்படின்னு 2 வேவ்லென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ்னுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் 2 வேவ்லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேவ்லென்த்தை வந்து λ1 அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 500 நேனோமீட்டர். ஸோ இன்டென்சிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் இந்த நேனோமீட்டரை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறோம். λ2 செகண்ட் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அது வந்து 300 நேனோமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ் I1 by I2 இதனுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. தட் இஸ் I1 இஸ்டு I2 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ரெலே ஸ்கேட்டரிங்க்கு இன்டென்சிட்டிஸ்க்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ த ஃபார்முலா வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ் இஸ் அக்கார்டிங் டு ரெலே ஸ்கேட்டரிங் இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் த வேவ் லென்த். ஸோ ஐங்கிறது இன்டென்சிட்டி, லேம்டாங்கிறது வேவ் லென்த்து. ஐ வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th power of the wavelength. We can write I is equal to some constant divided by lambda to the power 4. So I1 is equal to constant நோட value change ஆகாது, lambda 1 to the power 4 எழுதலாம். I2 எப்படி எழுதலாம் அப்படின்னா constant k divided by lambda 2 to the power 4. Therefore இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா I1 by I2 is equal to k divided by lambda 1 to the power 4 divided by k divided by lambda 2 to the power 4. k cancel ஆயிரும். இந்த lambda 1 to the power 4ங்கிறது கீழே வரும், lambda 2 to the power 4 அப்படிங்கிறது மேலே போகும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா lambda 2 to the power 4 divided by lambda 1 to the power 4 அப்படின்னு வரும். நமக்கு lambda 2னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, lambda 1னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். I1 இஸ்டு I2னுடைய ரேஷியோ நமக்கு கிடச்சிரும். ஸோ I1 by I2 this is nothing but I1 இஸ்டு I2 which is equal to lambda 2. lambda 2னுடைய வேல்யூ எவ்வளவு 300 நேனோமீட்டர் whole to the power 4 divided by 500 whole to the power 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறக்கா இப்படி எழுதிக்கிறோம். 300 divided by 500 whole to the power 4. இங்கே உள்ள 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 3 to the power 4. 3 to the power 4 is 3 into 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. 5 to the power 4. 5 to the power 4 is 5 into 5 into 5 into 5. 5 5 25, 5 5 25. 25 into 25 is 625. So 625. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் I1 is to I2 is, so I1 is to I2. The ratio of intensities is equal to 81 is to
625. So this is the ratio of intensities of the light and this is the answer for the given problem. Next video la இதே மாதிரி board exam question paper ல உள்ள இன்னொரு numerical problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம்.